வாட் இஸ் த பெஸ்ட் ஜேர்னலிங் ரொட்டீன் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஜேர்னலிங் பண்ணணும்னு தெரியும், அதோட பெனிஃபிட்ஸும் தெரியும். இன்கேஸ் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து ஆல்ரெடி அதுக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எப்போ ஜேர்னலிங் பண்ணணும், லைக் மார்னிங் பண்ணணுமா, நைட் பண்ணணுமா, ஈவினிங் பண்ணணுமா, ஸோ இது பற்றின கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜேர்னலிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இதில் எதுனா உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இன்கார்பரேட் பண்ணுங்கள். அண்ட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவுமே கிடையாது. பட் நம்ம எதுக்கு இந்த ரொட்டீன்ன்ற ஒன்று கொண்டு வரோம்னா, மார்னிங் அண்ட் நைட் இந்த ஜேர்னலிங் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். நீங்களே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஜேர்னலிங்னா கஷ்டமாகவே உங்களுக்கு தெரியாது. நீங்களே வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ரொட்டீனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் கடைசியில் த கியூட்டஸ்ட் ஜேர்னலிங் ஸ்டஃப் தட் வி ஹேவ் அதையுமே வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹே guys, வணக்கம் and welcome back to another video of Keep Going. This is Benny. And without any wait, let's get started. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் ஒரு ஜேர்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிராட்டிடியூடோட ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டே. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். அந்த டே வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம், கரெக்டாக நிறைய பேரால் அது முடியல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 3 குட் திங்ஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கிராட்டிடியூடுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஜேர்னல் கூட மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஜேர்னலிங் எல்லாத்துக்குமே நீங்கள் தனி ஜேர்னல் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை ஒரே நோட்டில் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராட்டிடியூடோட ஆரம்பிங்க, விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அந்த டேக்காக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்டென்ஷன்ஸ் ஃபார் த டே. அந்த டேயில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், அந்த கோல்ஸ் ஆஃப் த டே அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. மைண்டில் இருந்து அது கண்டிப்பாக மறந்து போயிடும். பட் உங்கள் ஜேர்னலில் இது நான் பண்ணணும், இதுதான் என்னோட டாப் ப்ரையாரிட்டி, லைக் டாப் 3 இல்லை டாப் 2 இல்லை டாப் 1, இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணாலே இந்த டே வந்து பெஸ்ட் அப்படின்ற அந்த விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து ப்ரையாரிட்டியில் போட்டு வச்சுக்கணும். அண்ட் தென் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் அஃபர்மேஷன்ஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் அஃபர்மேஷன்ஸுக்கு புதுசு என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியலைன்னா, டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். பிகாஸ் அதில் டெய்லி வந்து நான் அஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன். ஒரு நாள் ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் வந்து நான் ஸ்டோரி போடுவேன், அதை நீங்கள் என் கூட யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரீட் இட். லைக் ஒரு 2 லைன் தான் இருக்கும், அதை ரீட் பண்ண ஒரு 20 செகண்ட் கூட இருக்காது. அதை நீங்கள் வந்து எடுத்து அதை அஃபர்ம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அண்ட் இஃப் யூ ஹேவ் மோர் டைம் அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஜேர்னலிங்கில் எழுதினாலே அது வந்து இன்னும் டீப்பாக உங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு அஃபர்மேஷன். அண்ட் இன்கேஸ் யூ டூ லைக் 5-10 அஃபர்மேஷன்ஸ், அதுவுமே ரொம்ப ரொம்ப குட். அண்ட் தென் பிரெயின் டம்ப். நம்ம சம்டைம்ஸ் ஒரு நாள் காலமே எந்திரிக்கும் போதே இது பண்ணணும் அது பண்ணணும், நம்ம தலையில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம். இது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம பிரெயினில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்குலாம் ஒரு பாயிண்டில் தலைவலியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்கள் மைண்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடுதுன்னா அது எல்லாமே எழுத ஆரம்பிங்க. மைண்டில் இருக்கதான் அது வந்து ஒரு பெயின் கொடுக்கும். நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிரும்ல மைண்ட்லேருந்து. ஸோ பிரெயின் டம்ப் அப்படின்னு ஒரு செக்ஷனை நீங்கள் உங்கள் ஜேர்னலில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜேர்னல்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பிரெயின் டம்ப் செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஜாட் டவுன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நோட் புக்கில் வந்து நீங்கள் தனியாக பிரெயின் டம்பை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன்ஸ், லைக் முந்தின நாள் நீங்கள் வந்து என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க, அதுலேருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணீங்க, அதை வச்சு இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க அதையுமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. விச் இஸ் லைக் ஜஸ்ட் எ லெசன் லேர்ன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டே. ஸோ இதுதான் இவ்வளோ விஷயம் தான் உங்கள் மார்னிங் ரொட்டீனில் பேசிக்காக இருக்கணும். இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம், பட் இது வந்து பேசிக். இவ்வளோ நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் மார்னிங் ரொட்டீன் ப்ராப்பர். இதுக்கு வந்து மேபி ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த 20 மினிட்ஸ் வந்து உங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஹவர்ஸ் சேவ் பண்ணும். உங்களுக்கு ஒரு ஹவரில் நிறைய ஹவர்ஸ் சேவ் பண்ணும். ஸோ என்னென்ன பண்ண போகிறீங்க, அந்த ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் பிரெயினில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறதே ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் மார்னிங் ரொட்டீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் ஆர் ஈவினிங் ரொட்டீன். நீங்கள் வந்து நைட் பண்ணாலும் ஓகே, ஈவினிங் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து ஜென்ரலி ப்ரிஃபர் பண்ணுறது நைட். பிகாஸ் நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு வந்து நைட் ஆயிரும். அந்த டேவை வந்து நான் எப்படி என் பண்ணுறேங்கிறது வந்து ஜேர்னலிங்கில் தான் என் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப்பே கிடைக்கும். இல்லைனா அந்த ஹேபிட்டுக்கு நான் இப்போ கொஞ்சம் அடிக்டட் ஆகிட்டேன். ஸோ என்னால் ஜேர்னலிங் பண்ணாமல் என்னால் வந்து தூங்கக்கூட முடியறதில்ல. ஸோ எஸ், அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. அதுதான். ஸோ நைட் நீங்கள் எப்போ இல்லை உங்கள் டே எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் இந்த ஜேர்னலிங் பண்ணலாம். ஈவினிங் முடியுதுன்னா நீங்கள் ஈவினிங் கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, அந்த டேயோட ஹைலைட்ஸ். இந்த டைம் நான் வாங்கின ஜேர்னலில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், லைக் வாட் வாஸ் நியூ டுடே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் அந்த பாயிண்ட்டில் நான் யோசிச்சது கூட கிடையாது. எல்லா நாளும் சேம் நாள் தான் மாதிரி தான் போகும். பட் ஆக்சுவலி அந்த நாளில் ஒரு விஷயம் ஹைலைட்டாக உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிகாஸ் எவ்வளோ மோசமான டேயாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு விஷயம் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹைலைட் என்னன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதணும்னா, எது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு, எது வந்து உங்கள் சேலஞ்சாக இருந்துச்சு,
அதையும் எழுதிக்கோங்க. லைக் ஹைஸ் அண்ட் லோஸ் போத் எழுதிக்கணும். அந்த லோஸ்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க, அதையுமே வந்து ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இல்லை ஓவர் கம் பண்ணலைன்னா கூட அதையுமே நீங்கள் வந்து எழுதலாம். அண்ட் தேர்ட் வந்து கிராட்டிடியூட் ரீகேப். ஸோ இது ஏன் அப்படின்னா மார்னிங் நம்ம அந்த நாளுக்கு எதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கும்னு எழுதணும், அந்த நாள் ஃபுல்லாக எப்படி போச்சு, அந்த நாளில் என்ன நடந்துச்சு, அந்த நாளில் லைக் ஃபார் வாட் யூர் கிரேட்ஃபுல் ஃபார், அதை வந்து அகெயின் 3 to 5 திங்ஸ். ஸோ இது வந்து உங்கள் கிராட்டிடியூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஜாட் டவுன் பண்ணலாம். தென் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த நாள் ஃபுல்லாக உங்கள் எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருந்தது, நீங்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணீங்க, மேபி ஒரு பர்சன் கிட்ட லைக் ராங்காக பிஹேவ் பண்ணிங்களா, இல்லை எல்லாருக்கிட்டையும் காமன் பேஷண்ட்டாக பிஹேவ் பண்ணிங்களா, ஹவ் இஸ் யுவர் எமோஷனல் ஸ்டேட், அதையுமே வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை வந்து குவார்ட்டர்லி பண்ணுவாங்க, மந்த்லி பண்ணுவாங்க, டெய்லி பண்ணுறது இன்னுமே நல்லதாக இருக்கும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். லைக் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ப்ரீவியஸ் டே நைட்டே ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ப்ராப்பராக எழுதுனா கூட ஓகே, பட் ஒரு அவுட்லைன் இது நான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அவுட்லைனை வந்து இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தூங்க போகிறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு குட் ஆர் பேசிக் நைட் ரொட்டீன். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஆட் பண்ணலாம். பிகாஸ் ஜேர்னலிங்கில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஒரு பிகினராக இல்லை ஒரு இன்டர்மீடியட் பர்சனாக ஏன்னா தானோன்னு ஜேர்னலிங் நிறைய பேர் பண்ணுறாங்க, நானும் அப்படி பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். பட் எஸ், இந்த மாதிரி ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜேர்னலிங் பண்ணிங்கன்னா ஜேர்னலிங்கோட எல்லா பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. ஸோ அதை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் தென் வந்து இன்கேஸ் நீங்கள் ஜேர்னல் வாங்கிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு மேபி செக்ஷன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனி நோட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஜேர்னலிங்காக ஸ்பெஷலாக கொஞ்சம் நோட் புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன் த கோ ஜேர்னலிங். எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு டைம் டெடிகேட் பண்ண முடியாது. நான் போகிற வழியில் இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஜேர்னலிங் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பெரிய புக்ஸ், டைரிஸ், என்னோட ஜேர்னல் வந்து ரொம்ப ஹெவியானால கேரி பண்ண முடியாது. ஸோ நான் ஆஃபீஸுக்குலாம் போகும்போது பாக்கெட் ஜேர்னல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைரிஸ் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் சாதா நோட் புக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இல்லை எனக்கு ஜேர்னலிங் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி குட்டி பாக்கெட் டைரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கலர், இதில் மல்டிபிள் கலர்ஸ் நம்மக்கிட்டவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஸோ குட்டி கிராட்டிடியூட் ஜேர்னலாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் உடனே நோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் டு டூஸாக இருக்கட்டும், ஸோ எது உங்களுக்கு கேரி பண்ண ஃபீஸிபிளாக இருக்கும் அந்த மாதிரி சைஸ். நான் ஜஸ்ட் சொல்கிறேன், இது வந்து ஒரு குட்டி சைஸ். அண்ட் தென் இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இருக்குது. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் பெருசு இந்த மாதிரி ஒரு சைஸ். இது நான் போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வித் 2 பென் லூப்ஸ், இதுவுமே வந்து ஒரு ப்ரிட்டியானது. ஸோ இதுலேயுமே நம்ம கிட்ட வேறு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் வந்து பர்பிள் பர்சன், அதனால் பர்பிளாக வச்சுருக்கேன் என் கையில் இப்போது. அண்ட் தென் இது வந்து ஒரு 3D லுக் கொடுக்குற ஒரு நோட் புக். ஸோ இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்ஷன் வைஸ் நீங்கள் ஒவ்வொரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணணும். ஸோ கிராட்டிடியூடுக்கு நீங்கள் இவ்வளோ பேஜஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் இது வந்து என்னோட டெய்லி டு டூஸ் நான் எழுதுறதுக்கு, அதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் பிரெயின் டம்ப்காக யூஸ் பண்ணலாம், அகெயின் கொஞ்சம் பேஜஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய என்னால் கேரி பண்ண முடியாது, சிங்கிள் நோட்டில் நான் வந்து எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு நோட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் த கியூட் டெஸ்ட். நீங்கள் வந்து நிறைய பேரோட போன வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து ஆர்டர் வந்த ஒரு ப்ராடக்ட் இது தான். பட் இது இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கியூட்டஸ்ட் ஜேர்னல். அகெயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயே நமக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதையுமே வந்து உங்களுடைய ஜேர்னலிங் ரொட்டீனுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் கூட பேஜஸ் நான் வந்து போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா அதில் நிறைய கியூட் ஸ்டேஷனரி ஃபைன்ஸ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த வீடியோவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் இன்கேஸ் இன்னும் பெருசாக வேணும்னா அந்த மாதிரி பெரிய நோட் புக்ஸும் இருக்குது, இதை விட பெரிய நோட் புக்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜேர்னலிங் ஃபீல் கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பெரிய ஒரு ஜேர்னலில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா, இஃப் யூ ஹேவ் அ ஜேர்னல் வெல் அண்ட் குட் யூஸ் பண்ணுங்கள். பட் இன்கேஸ் இஃப் நாட், எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மாதிரி குட்டி நோட் புக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் ரெஸ்பாண்ட் யூ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். அண்ட் கரண்ட்லி தேர் இஸ் அன் ஆஃபர். ஸோ அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் எஸ், இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் வாங்கலைன்னா கூட டோன்ட் ஃபர்கெட் டு ஜேர்னல் அண்ட் ஜேர்னல் வித் அ ப்ராப்பர் ரொட்டீன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதுவரை நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஈவன் அ சிங்கிள் சப்ஸ்கிரைப் வில் ஜஸ்ட் மேக் மை டே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். Until then, it's Tara. Bye from Penny. Spread love, spread smiles, keep going. Bye.